This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked about in these videos are purely used as an example. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் அலைஸ் ப்ளூவிலிருந்து. வெல்கம் பேக் டு அவர் அலைஸ் ப்ளூ தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து அலைஸ் ப்ளூவோட அனலைஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் வெப் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு சில சார்ட்டிங் ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ரைட், டேரெக்டாக நம்மளோட பிளாட்ஃபார்ம் போய்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட அனலைஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் வெப் பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஃபியூச்சர்ஸுங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்டை இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணி பாப் அவுட் பண்ணிக்கலாம். பாப் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரே விண்டோவில் கம்ப்ளீட் சார்ட்ஸும் வந்துடும். நமக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் சார்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அகைன் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டி சார்ட் லேஅவுட். ஒரே விண்டோக்குள்ளாடி நம்ம மல்டிபிள் சார்ட்ஸை எப்படி ஃபீட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுங்கிறது தான் இன்றைக்கி ஃபீச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் செலக்ட் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை லேஅவுட் வேணுங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஒரு பேங்க் நிஃப்டி ட்ரேடராக இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு 4 சார்ட்டோட லேஅவுட் வேணும். அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு 4 சார்ட்டோட லேஅவுட் இங்கே ஃபீட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பிரைமரி சார்ட்டுங்கிறப்போ எனக்கு பேங்க் நிஃப்டி வேணும். ஸோ டைரக்ட்லி நான் என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த சார்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு லெட்டர்ஸ் இப்போது பேங்க் நிஃப்டினா நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சிம்பிள் ஆப்ஷன் வந்துடும். இங்கே நிஃப்டி பேங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த லேஅவுட்டில் இந்த லேஅவுட்டில் எனக்கு வந்து பார்த்தோம்னா இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வரணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு டைப் பண்ணிட்டாலே சிம்பிள் வந்து எனக்கு கிரியேட் ஆயிரும். நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக இங்கே எனக்கு ஐசிஐசிஐ பேங்க், இங்கே வந்து எஸ்பிஐஎன் பேங்க். ஸோ இப்போ 4 விண்டோ வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது 4 விண்டோலையும் நம்ம ஒரே நேரத்தில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில். ஸோ எது பிரேக் அவுட் ஆயிருக்கு, எது பிரேக் டவுன் ஆயிருக்கு, எந்த ஸ்டாக் வந்து இந்த பேங்க் நிஃப்டியை வந்து ரைட் பண்ணுது, எது ட்ராக் பண்ணுது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே விஷயத்த நம்ம வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நான் பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணுறேன். ரீநேம் லேஅவுட் வந்து பேங்க் நிஃப்டி மல்டி சார்ட் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன்னா இது எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்லி சேவ் ஆயிரும். இன்கேஸ் இப்போ இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு இதே சேம் லேஅவுட் வேணும்னா கூட இந்த கார்னரில் நீங்கள் போய் மேனேஜ் லேஅவுட்டுங்கிற ஆப்ஷனில் லோட் லேஅவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இந்த லேஅவுட் வந்து திரும்ப ரீஃப்ரேம் ஆயிரும். ஸோ இப்போ இன்னொரு லேஅவுட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இங்கே ஒரு அனாலிசிஸ் பண்ணணும், திரும்பவும் அதே லேஅவுட்டை நான் எடுத்துகிட்டு வரணும்னா கூட இங்கே கிளிக் பண்ணி லோட் லேஅவுட் கொடுத்து பேங்க் நிஃப்டி கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்லி எனக்கு இந்த லேஅவுட் வந்து ஃபீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்க்கு முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.